ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஒரு முறை கேளுங்க. சாய்பா சொல்கிறாருங்க, ஒருவன் எந்த உருவத்தையேனும் தியானம் செய்யலாம். தியானம் செய்யப்படும் பொருள், அதாவது உருவம் என்ற பாகுபாடு நீங்க தியானிக்கும் போது தியானிப்பவன் பரிபூர்ண பிரம்மத்துடன் ஒன்றிவிடுகிறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் முழு மனதோட எந்த ஒரு பொருள், நீங்கள் ஃபோட்டோ வைத்தாலும் சரி, ஒரு சிலை வைத்தாலும் சரி, ஒரு உருவத்தை வச்சு நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் தியானம் செய்யும் பொழுது, அப்படி நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த பிரம்மத்தோடு நீங்கள் ஒன்றி விடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு 9 முறை சொல்லிவிட்டு கண்மூடி தூங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.